ஏய் சிவா உன்னை எப்படி காப்பாத்துறான் தெரியுமா? ஒரு ஒரு ஹீரோ கதவை அடிச்சு உடைச்சு எவ்வளவு ஸ்டைலா வந்து உன்னை காப்பாத்துறான் தெரியுமா? அப்படியே நெருப்புக்கு நடுவுல நடந்து வரும்போது நான் பார்த்தேன். சான்ஸே இல்ல ஷாலினி. தீக்காயமா எப்படி? அல்ல என் கை சுட்டுச்சு. ஏன் கண்டபடி உளற? ஏய் நான் உண்மையதான் சொல்றேன் ஷாலு. அதுல ஒரு பொண்ணு அப்படியே சனிலி வந்தா. என்ன ஹாட்டா இருந்தா தெரியுமா? இன்னும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா. அவங்க அப்பா கூட அதே ஊர்ல தான் ரிக்ஷா. இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்கு. நாளைக்கு அதுவும் கைவிட்டு போனா கஷ்டமாயிடும்ல. முதல்ல வந்து சாப்பிடுங்க. நிஷாவுக்காக நான் நல்ல குடும்பத்துல ஒரு சம்பந்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த ஷாலினியால அவளோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது இப்பவே சொல்லிட்டேன். அந்த ஷாலினிக்கு நான் கல்யாணமே பண்ணாம இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். புரியுதா? ஐ மீன் இட். கொஞ்சம் பொறுத்துக்க. ஷாலினிக்கு இப்பதான் சிவாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. வா. பொண்ணுங்கன்னா சிவா மேல இவ்வளவு பைத்தியமா இருக்காங்க. இத்தனை கால் ஷாருக் கான் கூட வராது போல இருக்கு ஷாலினி. அவ்வளவு கால் வருது இந்த பையனுக்கு. ஒழுங்கா சிவா ஓகே பண்ணிக்கோ, இல்ல எஸ் ஆயிடுவான். என் கதையை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் கதையை நீ சொல்லு. நீ யார கல்யாணம் பண்ணிக்குவ? உனக்கு யார பிடிக்கும்? நடுவுல எதுக்கு இப்ப ஏன் பிரச்சனை இழுக்கிற? ரவி உன் மனசுல இருக்கிறத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா? ஆனா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஷாலினி அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் சரியான பைத்தியம். இந்நேரத்துக்கு நானே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? How could you, ரவி? உன்னால எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது? ஷாலினி அது வந்து நான் வந்துங்கற. யாருக்காக வெயிட் பண்ற? உங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? சொல்லு. உனக்கு கல்யாண வயசு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஏன் கல்யாணத்தை பத்தியா பேசுற? பின்ன என்னவா? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கற? ரவி உனக்கே இப்படி வேர்த்து கொட்டுது? அது என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதான் என்கிட்ட சொன்ன. நீ படிப்புக்காக யூஸ் போறேன்னு உன் கூட என்ன வேற கூட்டு போறேன்னு சொல்லிருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ரவி இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடும். நீ எப்போ ஏன் லைஃப் கேத்த மாதிரி ஓ லைஃப் பிளான் பண்ண முடியாது. எனக்கு என்ன பிளான் இருக்கு? இந்த ரவிக்கு உன்னை விட்ட வேற யாரும் கிடையாது. உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியவும் தெரியாது. முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் என்ன பத்தி நான் யோசிச்சுக்கிறேன். என்ன யோசிப்ப? கல்யாணத்தை பத்தியா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன? என் உயிரை விட்டுருவேன். என்ன சொல்ற? உயிரை விட்டுருவேன்னு சொல்லிமா புரியல? எனக்கு கல்யாணம் ஆயிடும் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வாழ்ற வரைக்கும் உயிரை விடணும். ஐயோ ரவி எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி உளறற. எவ்வளவு பெரிய மேட்டர் அது? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? வேணாம்னு சொன்னா கேட்க விட்டுருவியா? அப்பவும் கேட்பேன். நீ அந்த சிவாவை பத்தி என்ன நினைக்கிற? நீ மட்டும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் பண்ணிப்பேன். ரவி நீ அழறியா? இப்பெல்லாம் நான் அடிக்கடி பாத்துட்டு இருக்கேன். என் நெருப்புல இருந்து நெருப்பணும். அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? I have to find it out. ரவியோட மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சே ஆகணும்.
நிஷா அடிபட்டுச்சா? சட்டை கிழிஞ்சு போச்சா? ஓகே. இது சால்வ் ஆகவே மாட்டேங்குது. ஓ சாரி, லேட் ஆயிடுச்சா? ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தது, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓகே. இதை சால்வ் பண்ண முடியலையா? ஆக்சுவலி நீ பண்ணது கரெக்ட் தான். இங்க இருக்கிற பாசிட்டிவ் சைனை நெகட்டிவ் ஆக்கிடு. அப்ப நீயே சால்வ் பண்ணிடு. என்ன சிவா, என்னாச்சு? இவ்வளோ டல்லா இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா டயர்டா இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் முகம் சொல்லிக்காம உனக்கு அதான் டியூஷன் எடுக்கிறதுக்கு வரான். நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. இந்தா என்னோட காஃபி நீ குடி. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ். சாரி. ஐ ப்ராமிஸ் இனிமே நான் லேட்டா வர மாட்டேன். பக்கா. இன்னைக்கு இங்க மாட்டிக்கிட்ட. வேலையிலயா இல்ல? இன்னொரு நாள் சொல்றேன். ஓகே? சரி, படிக்க ஆரம்பிக்கலாமா? வண்டி சாவி. தேங்க்ஸ். ரவி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ. தேங்க்யூ ஆண்டி.
நிமிஷம். சிவாக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க. சரிங்கம்மா. ஷாலினிமா, அன்னைக்கு போட சொன்னீங்களா அந்த மாதிரி கசப்பான காஃபியா? இல்ல அது வேண்டாம், நல்ல காஃபியா போட்டு கொடுங்க. குடிச்ச உடனே சந்தோஷமாயிடணும். சரி. ம். காட், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றேன். இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க. அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கணும். இவ என்ன வேண்டிக்கிறாளோ அதை அவளை கொடுத்துருங்க கடவுளே. ஷாலினி சந்தோஷமா இருக்கணும். Thank God நீ வந்துட்ட. I'm really nervous. I know. 20 நாள் நீ நல்லா சொல்லி கொடுத்த எனக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் எதுக்கு 20 நாள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இந்த புக்கை படிச்ச? அனுமன் ஸ்லோகம் படிச்சிருக்கலாம்ல. நமக்கு சோதனை காலம் வரும்போது மனசுக்குள்ள ஆஞ்சநேயரை நினைச்சாலே போதும், வெற்றிதான். பயப்படாத, ஐ எம் ஷூர் நீ நல்லா பண்ணுவ. பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. ரெடி ஆயிட்டியாமா? உங்க ஆசீர்வாதம் இல்லாம ரெடி ஆக முடியுமா என்ன? இந்த எக்ஸாம்ல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கைங்கிற எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிடுவ. அதுவும் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகணும். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன நடக்குதுங்க? இந்த பத்மாவதியோட பிளானு வெற்றி பாதையில போற மாதிரி தெரியுது. அவன் நிஜமாவே அந்த ஷாலினிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாளா? அடராமா, நான் இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் போல இருக்கே. ஷாலினி, we are getting late. எக்ஸாம் 10 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிரும். Okay, let's leave. ரவி, என்னப்பா? ஒரு நிமிஷம், அது பேக் மட்டும் தான். நம்ம Thank you. லெட்ஸ் கோ. கம் ஆன். பை. Bye ma. ஓஹோஹோஹோ, இன்னைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? அட, ஆரத்தி எடுத்திருக்க வேண்டாமா? யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வர வேண்டாம்? ஆனா இந்த ஷாலினி தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கா. நியாயமா பயப்பட வேண்டியவ நீதானே? என்ன சிவா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா, அதனால ஷாலினி நிச்சயமா பாஸ் ஆயிடுவா. ஒருவேளை பாஸ் ஆயிட்டா கண்டிப்பா யுஎஸ்ஏ போயிடுவா. ஆனா ஜோடி கிளியா இருக்கிற இவங்க நிலைமை என்னமா ஆகிறது? இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் எனக்கு தெரியும் பத்மாவதி. இப்படி இல்லைனாலும் அப்படியாவது தோல்வி மட்டும் உனக்குதான். சிவாவை வச்சு அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து நீ ஒண்ணும் அவங்க 2 பேரையும் நெருக்கமா கொண்டு வரல, அவங்க 2 பேரையும் பிரிச்சுக்கிட்டு இருக்க பத்மாவதி. பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஷாலினி 4 வருஷத்துக்கு யுஎஸ்ஏ போயிடுவா இல்ல? 4 வருஷத்துக்கு அவ அங்க போயிட்டானா அவ்வளோ வருஷத்துக்கு எந்த பையனா இருந்தாலும் இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாமா. அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தாமா அடிக்கும். சிவா போயிடுவான், அதுக்கப்புறம் உன் பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்?